Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல மிஞ்சிய சாதத்துல ரொம்ப சுவையான ஒரு டிஃபன் எப்படி பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேங்க. இது மத்தியானம் வச்ச சாதம் நைட்டுக்கு டிஃபனா பண்ண போறேன். நீங்க சப்போஸ் மறுநாள் பண்றீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு மறுநாள் எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஊற்றி வைக்க வேண்டாம். தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால தண்ணி ஊற்றி வைக்காமல் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவு சாதத்தை எடுத்து நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த சாதத்தை ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச சாதத்துக்கு கூட கோதுமை மாவு சேர்க்க போகிறோங்க. 1.5 கப் அளவு சாதத்துக்கு கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவுன்றது கரெக்டாக இருக்குங்க. 3/4 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே தெளிக்க தேவையில்லைங்க. தண்ணி தெளிக்காமையே உங்களுக்கு நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நான் எதுவுமே தண்ணி தெளிக்க கிடையாது. இந்த மாதிரி நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்துருக்க அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 சப்பாத்தி கிட்ட வருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த சைஸில் நம்ம பால்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், 8 பால்ஸ் கிட்ட வந்திருக்கு இந்த சைஸ்க்கு. நம்ம எப்பயுமே எப்படி சப்பாத்தி செய்வோமோ அதே மாதிரி கோதுமை மாவில் தொட்டு நம்ம இப்போ தேய்ச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நமக்கு தேய்க்க வரும். அதே மாதிரி நல்லா மெலிசாவும் வருங்க. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சாச்சு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே தேய்ச்சி வச்சிடலாம். பாருங்கள், 8 சப்பாத்தியுமே நம்ம தேய்ச்சி வச்சிட்டோம். இப்போ ஸ்டவ்வில் கல் வச்சுக்கலாம். கல் சூடாகட்டும். நம்ம சப்பாத்தி சுட்டு எடுக்கிற மாதிரி இதையும் சுட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 பக்கமே சுட்டு எடுத்துட்டா சுவையான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இது மிஞ்சிய சாதத்தில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற சப்பாத்தி விடவே ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் இருக்குங்க. அதை கொஞ்சம் நடுவில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி சப்பாத்தி ரோல் மாதிரி கொடுக்க போகிறேன். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக இருக்க குருமா, தக்காளி மசாலா இது எல்லாமே இதுக்குமே சூப்பராக சூட் ஆகுங்க. எல்லாமே இதுக்குமே நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான சப்பாத்தி ரோல் அதுவும் மிஞ்சிய சாதத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில்